பொன்னேரி அருகே திருமணமான 5 மாதங்களில் இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியபாளையம் அடுத்த அத்தியவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் கௌசல்யா. இவர் சென்னையில் தனியார் கல்லூரியில் பிஎட் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். கடந்த 5 மாதங்களுக்கு முன் பொன்னேரி அடுத்த பெரும்பேடு கிராமத்தை சேர்ந்த தூரத்து உறவினரான ராஜேஷ் என்பவருடன் கௌசல்யாவிற்கு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகும் கௌசல்யா படிப்பை தொடர்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் ராஜேஷ் தனது மனைவி கௌசல்யா தவறி கீழே விழுந்து தலையில் காயமடைந்ததாக கூறி தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். அங்கு கௌசல்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் உயிரிழந்து விட்டதாக கூறியதைத் தொடர்ந்து சடலத்தை வீட்டிற்கு எடுத்து சென்று மாமனார் வீட்டிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பெண்ணின் தந்தை வந்து பார்த்தபோது தலை முகத்தில் காயம் இருந்ததால் தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு கௌசல்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் சடலத்தில் காயங்கள் உள்ளதால் பிரேத பரிசோதனை நடத்திட வேண்டும் என கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெண்ணின் தாய் ரேவதி தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் பொன்னேரி போலீசார் கௌசல்யாவின் கணவர் ராஜேஷை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தடய அறிவியல் வல்லுநர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமான 5 மாதங்களிலேயே இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.